ஈஸியா இருக்கும். வயரிங்கை பொறுத்த வரைக்கும் பேசிக்ல இருந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ஈஸியா வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. அந்த விதத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னா இக்னிஷன் சுவிட்ச். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இக்னிஷன் சுவிட்ச் ஒன்று இருக்கு. இதுக்கு 2 வயர் வருது. ஓகே, இது வந்து ரெட் ஒன்று, பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்று வருது. இந்த வண்டிக்கு மெயின் வந்து ரெட்டு, எர்த் வந்து பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே, அதே மாதிரி ஸ்பீடாமீட்டர்ல வந்து மொத்தம் வந்து 2 வயரு. அந்த 2 வயர்ல ஒன்று கிரே கலர் ஒன்று, இன்னொன்று வந்து பிளாக் அண்ட் ஒயிட். ஓகே, இது முடிச்சு. அடுத்து வந்து பிரேக் லைட். இந்த பிரேக் லைட் சுவிட்சு, இந்த பிரேக் லைட் சுவிட்சுக்கு வந்து 2 வயரு, ஒன்று எல்லோ, இன்னொன்று வந்து ஒயிட்டு. எல்லோ வந்து ஒயிட்டா மாறி போகும். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து இந்த சைடு வந்துட்டீங்க அப்படின்னா ஹெட்லைட் சுவிட்சு. இந்த ஹெட்லைட் சுவிட்சில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து எல்லோ. இந்த ஆர்ஆர்ல இருந்து ஃப்ளைவீல்ல இருந்து வரக்கூடிய அந்த எல்லோ வந்து உள்ள இன்புட் ஆகி அவுட்புட் வந்து எல்லோவா வெளியில வரும். அந்த அவுட்புட் வந்து எங்க வரும்னா இங்க வந்து இந்த ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு இங்க வருது. இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து ஃபர்ஸ்ட் டிக் ஆன் பண்ணவனே கிரே கலர் வயரா மாறும். அந்த கிரே தான் இங்கேயும் எரியும், பின்னாடி டைலைட் பல்புக்கும் எரியும். ஓகேயா, அப்ப இந்த கிரே கலர் வந்து எங்க போகும் அப்படின்னா டிமண்ட் பிரைட் சுவிட்சுக்கு போகும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு வயர் வந்து இங்க இருந்து ஒரு ஷார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த வயரு டிமண்ட் பிரைட்டுக்கு எல்லோவாவும், இன்னொரு கலர் வந்து ரெட் அண்ட் ஒயிட்ல ரெட் வயர், ஒயிட் கலர் கோடுல ரெட் கலர் கோடு, ஒயிட் அண்ட் ரெட்டு, எல்லோ அண்ட் ஒயிட் அண்ட் ரெட்டா இங்க வருது, எர்த் இங்க வந்துருது. ஓகேயா, அதுக்கு அடுத்து வந்து இண்டிகேட்டர் சுவிட்சு. இண்டிகேட்டர் சுவிட்சுக்கு அதே மாதிரி மெயின் வந்து இங்கே போயிடுது. ஃப்ளைவீல்ல இருந்து வரக்கூடிய மெயின் வந்து இன்புட் ஆகி அவுட்புட் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் டிமண்ட் பிரைட்டாக வரும். இந்த இண்டிகேட்டர் ஸ்கை ப்ளூ வயராக வரும். இந்த ஸ்கை ப்ளூ வயர் தான் வந்து நேராக எங்கே வருது, இண்டிகேட்டர் சுவிட்சுக்கு சென்டரில் வந்து நிற்கும். இங்கேருந்து வயலட்டாகவும் க்ரீன் கலர் வயராகவும் மாறி இங்கேயும் போகுது. லெஃப்ட் க்ரீனு, இது வந்து வயலட்டு. அதே மாதிரி பின்னாடியும் போகும். எர்த் வந்து காமன், வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து காமன். ஓகே, அடுத்து ஹாரனுக்கு எல்லோ கலர் ஒயர் டைரக்டா வந்து ஹாரனுக்கு வந்து மெயினா போயிருது. இங்க வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வந்து எர்த் வந்து கிரீன் கலர் ஒயரா போய் ஹாரனுக்கு வந்து எர்த் கொடுத்துருது. முடிஞ்சிருச்சு. ஓகேயா, இதுக்கு அடுத்து இன்னும் பாக்கி இருக்கிறது வந்து உங்களுக்கு ஃப்ளைவீல். ஃப்ளைவீல்ல வந்து உங்களுக்கு ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட்டு, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஓகேயா, ரெட்டு வந்து ஸ்டார்டிங் காயில் இதில் வரும் உங்களுக்கு. இது நம்ம வந்து போர்ட்லேயும் பார்ப்போம். உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட்டு, சாரி ரெட்டு ஒயிட்டு, உங்களுக்கு இன்னொன்று வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து எர்த்து. ஓகேயா, ஸ்டார்டிங் காயில், லைட்டிங் காயில் வந்து எல்லோ, ஸ்டார்டிங் காயில் ரெட்டு, பிளாக் அண்ட் ஒயிட் வந்து எர்த்து. ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட் எர்த்தை கொடுத்துருவாங்க. ஸ்டார்டிங் லைட்டிங் காயில் வயர் இங்கே கொடுத்துருது, ஸ்டார்டிங் காயில் வயர் இங்கே வந்துடுது. இது ஸ்டார்டிங் காயில், இது பிக்கப் காயில். அடுத்து வந்து இந்த ஒரு இக்னிஷன் ஆன் ஆஃப்க்கு வந்து ஒரு மெயின் வந்து மேலே போயிட்டு வரும். இது தனியாக இருக்கும், செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இது மேலே போயிட்டு வரும். ஓகேயா, இது வந்து மெயின், இது வந்து பவர் காயிலோட மெயின், இது வந்து பிக்கப் காயிலோட மெயின். எர்த்து வந்து எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. பவர் காயிலுக்கு எர்த்து இங்கே இருக்கு, ஹை டென்ஷன் லீடு இங்கே இருக்கு. ஓகேயா, இதுல இருந்து பவர் வந்து ஸ்பார்க் பிளக் போயிருது. ஓகேயா, இப்போ இதில் வந்து இது அப்படியே வந்து நம்ம அங்கே டிஸ்பிளேல பார்க்க போகிறோம். இதே மாதிரி இண்டிகேட்டர், இந்த பின்னாடி பிரேக் லைட்டு எல்லாத்துக்கும் இங்கே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர், இது எர்த்து, இது வந்து வயலட் வந்து இண்டிகேட்டரு, க்ரீன் வந்து இண்டிகேட்டரு, கிரே வந்து பிரேக் லைட்டு, ஒயிட் வந்து பிரேக் லைட்டு, கிரே கலர் வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணும்போது எரியக்கூடியது. புரியுதா? இப்போ அப்படியே இங்கே வாங்க, கட் பண்ணுங்க அந்த வீடியோ. இப்போ நம்ம வந்து அதே டிவிஎஸ் செக்ஷன்ல அங்க பிராக்டிக்கலா பார்த்ததை இங்க தியரிட்டிக்கலா பார்க்குறோம். இக்னிஷன் சுவிட்சுக்கு வந்து ரெண்டு லைனு. ரெட்டு வந்து மானியத்தோட டச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டி ஆஃப் ஆயிடும். அதை தான் நம்ம இங்க இருந்து போட்டுருக்கோம். ஆஃப்னா வந்து ரெண்டு ஜாயிண்ட் ஆயிருக்கும், ஆன்னா வந்து விலகி இருக்கும். அதோட சிம்பிள் தான் இங்க போட்டுருக்கோம். அடுத்து பிரேக் வந்து மாறுது. ஓகே, அதாவது எர்த்து வந்து டைரக்டா எர்த்து வந்து கிரீனா மாறுது. அங்க மெயின் ஹாரன் வந்து மெயின் வந்து டைரக்டா எல்லோ வந்து இங்க போயிருது. இந்த லைட் கிரீன் வந்து இங்க வந்துடும். ஓகே, அடுத்து ஹெட்லைட் சுவிட்சுக்கு
நம்ம ரெகுலேட்டர், இந்த ரெகுலேட்டர் இருந்து உள்ள கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து அவுட்புட்டா வந்து இங்க வந்துடும். இது வந்து ஃபர்ஸ்ட் டிக் ஆன் பண்ணோன்னா கிரே கலர் வயரா மாறுது. இந்த கிரே வந்து எங்கெங்கெல்லாம் போகும்னா ஹைலைட் பல்பு எரியும், மீட்டர் பல்பு எரியும், ஓகேயா, ஸ்பீடாமீட்டர் பல்பு எரியும், உங்களுக்கு இந்த பல்பு எரியும், ஓகேயா. அடுத்து வந்து இங்க வந்து ஹெட்லைட் டிமன் டிப்பருக்கு வந்துடும். இங்க வந்து எல்லோ வந்து எல்லோவாகவும் மாறும், இன்னொன்று வந்து ரெட் அண்ட் ஒயிட்டாகவும் மாறும். அதுதான் இங்க போட்டிருக்கேன். எல்லோ வந்து ஹை பீம், லோ பீம் வந்து ஒயிட் அண்ட் ரெட். இது வந்து ரெட் அண்ட் ஒயிட்னு போட்டிருப்பேன், ஒயிட் அண்ட் ரெட். இப்ப அதே மாதிரி ஹை பீம் இண்டிகேட்டருக்கு வந்து எல்லோ வந்து இது, எர்த் வந்து பிளாக் அண்ட் ஒயிட், ஓகேயா. அதுக்கடுத்து வந்து இண்டிகேட்டர் சுவிட்சுக்கு ஸ்கை ப்ளூ. இப்போ இண்டிகேட்டர் சுவிட்சுக்கு மெயின் வந்து உள்ள போடுறதுனால நம்மளுக்கு இண்டிகேட்டர் அமர்ந்து எரியக்கூடிய இண்டிகேட்டர் இதான் வந்து ஸ்கை ப்ளூவா வரும். இந்த ஸ்கை ப்ளூ வந்து உள்ள போகுது, கிரீனாவும் லெஃப்ட் போட்டீங்கன்னா கிரீனாவும், ரைட் போட்டீங்கன்னா வயலட்டாவும் மாறுது, ஓகேயா. அதெல்லாம் இங்க போட்டிருக்கேன், கிரீனாவும் வயலட்டாவும் போடுது, ஓகே. இப்ப அதுக்கடுத்து ஹாரன் நம்ம சொல்லியாச்சு. எல்லோ வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம், எர்த் வந்து ஹாரன் சுவிட்ச் மூலியமா கொடுக்குறோம், அது வந்து எரிஞ்சிருது. ஹெட்லைட் பல்பு சொல்லியாச்சு. பல்பு ஹோல்டருக்கு வந்து எல்லோ, ஒயிட் அண்ட் ரெட், பிளாக் அண்ட் ஒயிட், ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பவர் காயிலுக்கு வந்து மூணு வயரு. அதுல ஒண்ணு வந்து சாவி ஆன் ஆஃப் கண்ட்ரோல், ஒண்ணு வந்து ஸ்டார்டிங் காயில இருந்து வரக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் காயில இருந்து வரக்கூடியது, இது வந்து பிக்கப் காயில இருந்து வரக்கூடியது, ஓகே. இது வந்து இக்னிஷன் சுவிட்சுக்கு போகக்கூடியது, ஓகேயா. அவ்வளவுதான். இது வந்து மெயின் வந்து டைரக்டா பவர் காயிலுக்கு வந்துருது, ஓகே. ரெகுலேட்டருக்கு வந்து அதே மாதிரி இன்புட் உள்ள போயிட்டு அவுட்புட் வந்து நம்ம எங்க போகும், எல்லா லைனுக்கும் அவுட்புட் இதுதான் வந்து இங்க ஹாரனுக்கும் மெயினாகவும் போகுது, பிரேக்லெஸ் பல்புக்கும் மெயினா போகுது, ஓகேயா. அதுக்கடுத்து வந்து ஐபிஎம் இண்டிகேட்டர் சொல்லியாச்சு. இண்டிகேட்டர் பல்புக்கு வந்து நீங்க அங்க இண்டிகேட்டர் பல்பு கிரீன், ஒயிட், லெஃப்ட், ரைட், அந்த ரெண்டும் வந்து இங்க வந்துடும். இண்டிகேட்டர் பல்பு சென்டர்ல, இந்த மீட்டர் பொறுத்தவரைக்கும் சென்டர்ல ஒரே பல்பு தான், லெஃப்ட்டுக்கு தனி பல்பு, ரைட்டுக்கு தனி பல்பு கிடையாது. ஒரே பல்பு தான், லெஃப்ட் போட்டாலும் இங்க எரியும், ரைட் போட்டாலும் எரியும். எப்படின்னா லெஃப்ட் போடும்போது ரைட்ல இருந்து எர்த் எடுத்துக்கிறோம், ரைட் போடும்போது லெஃப்ட்ல இருந்து எர்த் எடுத்துக்கிறோம். இந்த பல்பு வந்து வேலை செய்யும், ஓகேயா. ஸ்பீடாமீட்டர் பல்பு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஹெட்லைட் போட்டோம்னா கிரே கலர் வயர் வந்து இதாகுது, ஓகேயா. அடுத்து இண்டிகேட்டர் பல்புக்கு உங்களுக்கு கிரீன் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட், ஓகே, அது சொல்லியாச்சு. இண்டிகேட்டர் பஸ்ஸருக்கு வந்து அதே மாதிரி வயலட்டுக்கும் கிரீனையும் டைரக்டா கொடுத்தீங்கன்னா இண்டிகேட்டர் பஸ்ஸர் வந்து வேலை செய்யும். அதை வந்து நீங்க இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம இங்க வந்து இந்த மீட்டர், இந்த இண்டிகேட்டர் ஹைபீம் இண்டிகேட்டர்ல வந்து கொடுத்துடலாம், ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இங்கேயும் இன்புட்டுக்கும் இதுக்கும் கொடுத்தோம்னா இண்டிகேட்டர் வந்து பஸ்ஸர் வரும். இன்புட்டுக்கும் இந்த அமர்ந்து எரியக்கூடிய இந்த ஸ்கை ப்ளூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும், ஓகே. இண்டிகேட்டர் சவுண்ட் வந்து வந்துடும், ஓகே. அதே மாதிரி ஸ்டார்டிங் காயில், பிக்கப் காயில், லைட்டிங் காயில் சொல்லியிருந்தேன் ஸ்டேட்டர் பிளேட்ல. அதுல வந்து ஸ்டார்டிங் காயிலுக்கு வந்து ரெட், லைட்டிங் காயிலுக்கு வந்து எல்லோ, பிக்கப் காயிலுக்கு வந்து ஒயிட். இதுல இந்த காமன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து காமன். இது வந்து பாடி எடுத்து பண்ணிடுவாங்க, அதான் எல்லா இடத்துக்கும் எடுத்துக்குவாங்க. ஒவ்வொரு வயர் வரும், 1 2 3 4 வயர் வெளியில வரும். அதுதான் இது ஸ்டேட்டர் பிளேட், புரியுதா. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேள்வி.